ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் சொன்னேன்லங்க இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோ வரும்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிமுலேட்டர் கேம் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த சிமுலேட்டர் கேம் வந்து சும்மா கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட்டுக்கு மேலேயாவது போகுங்க. 10 பார்ட் என்னங்க 10 பார்ட்டு 20 பார்ட்டு கூட வரும் இந்த கேமு. ஏன்னா இது அவ்வளோ பெரிய லென்த்தான கேமு. வெரி பிக். இதில் ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட்டு, எங்க இதுக்குள்ள தலையை வச்சு போடு, விறகு செலவாது மிச்சமாகட்டும். கார் வாஷு, கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் எல்லாமே கலந்து அடிச்சா ஒரு மிக்சியில் போட்டு அடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான கலவை தான் இந்த கேமு. பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உண்மையில செம்ம டைம் பாஸாக அடிக்டிவாக இருக்குது இந்த கேமு. ஓகேவா? இந்த கேமில் நாம் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து இப்போ நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறது அந்த கேமோட ஒரு ஓரளவுக்கான கான்செப்ட். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா நான் வீடியோக்குள்ள டக்குன்னு போகிறதுக்கு முக்கிய காரணம் இங்கே நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி வீடியோவை ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் ஹைப் பண்ணாதான் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ப்ளீஸ் அந்த ஹைப் பட்டி சேர்த்து நம்பிக்கிறங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, முதல்ல போய் கஸ்டமர்ஸை கவனிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு சைடில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு, ஓப்பன் த சூப்பர் ஸ்டோர். ஓகேங்க, முதல்ல போய் அதை ஓப்பன் பண்ணணுமா? ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல கஸ்டமர்ஸை கவனிச்சிடலாம். ஸோ ரூம் வாடகை, ஆனால் ஆல்ரெடி ஆஃப்லைனில் கொஞ்சம் கேம் விளையாடி இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ரூம்லாம் அன்லாக்கில் இருக்குது. ஆனால் இன்னமும் நம்ம நிறைய இதை அன்லாக் பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ் மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு என்கிட்ட 3 ரூம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. போகலாம் ரெடி பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம இதைத்தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்ன ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரா என்ன? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையில இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வயசு உள்ள நான் சூப்பராக சொல்லு. நமக்கு மட்டும் வேலை எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. சரி வாங்க க்ளீன் பண்ணுவோம். செங்கக்கல்லாம் எப்பறம் உள்ளே வந்துச்சு. சரி ஓகே, டேட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தராங்க. ஸோ ட்ரே ஒன்று, அடுத்து என்ன சிப்ஸ் பாக்கெட்டு $15. வாகா, இதுவே $113 வந்துருச்சா? சாரி, $133 வந்துருச்சா? ஓகே, ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. டக்குன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, ஆர்டர் வந்துருச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் டக்குன்னு திறப்பா. என்ன ரெண்டத்தையும் எங்கே இறக்கி? என்னடா ரெண்டத்தையும் இப்படி தூக்கி போட்டு போகிறா? டேய் தம்பி இருப்பா. ஓ மை காட், என்னடா எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டு போகிறீங்க? ஓகே, இது கீழே இறக்கணும். முதல்ல ட்ரேயை தூக்கி கொண்டு ஓகே பாக்ஸை ஓப்பன் பண்ணணுமா? ஓகே, நம்மளாம் உள்ளே போய்க்கிறேன்டா. ஓகே, இது வந்து எங்கேயா வைக்கலாம்? என்ன நம்ம அந்த சைடு வேறு அன்லாக் பண்ணலை. சரி ஓகே. ஸோ கைஸ், இதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு மூலையில் இப்போதைக்கு நீ இங்கே இருந்துக்க பிளேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு போய் சிப்ஸ் பாக்கெட் தூக்கிட்டு வரலாம். ஏண்டா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா எப்பரா வியாபாரம் போகும்? சரி வாங்க போய் தான் பார்ப்போமே. ஸோ இந்த கேமில் நீங்கள் சில விஷயங்களை ஆடு பார்த்தே வாங்கிக்கலாம். ஆனால் ஆடு பார்த்து வாங்குறதுல என்னங்க சாரவசியம்? கண்டிப்பாக லெவலில் முடிச்சு எடுக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதானா? ஓகே, ஷாப்பிங்கில் ஓகே செட்டிங்ஸில் போய் இது ஓப்பன் பண்ணியாச்சு. இவர் சூப்பர் ஸ்டோர்ஸ் ஓப்பன். ஓகே. நெக்ஸ்ட்டு வெளில போகலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து எதுவும் டாஸ்க் இருக்கா? ஓகேங்க, இந்த கடைக்கு தேவையான பொருட்களை நம்ம ஷாப்பிங் பண்ணணுமா? ஓகே, அது வேணால் ஷாப்பிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ரூம் வேணால் அவைலபிளாக இருக்கா? ஓ மை காட், ரூமை வேறு க்ளீன் பண்ணணுமே. ரூம் வேறு க்ளீன் பண்ணி ஆகணும். சரி தைக்கு தள்ளுங்க. ரூமை க்ளீன் பண்ணால் தான் வேலை ஆகும். டக்குன்னு நம்மளை மட்டும் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ண விட்றாங்க, என்ன பண்ணுறது? இதை எவ்வளோ க்ளீன் பண்ணுறா? க்ளீன் பண்ணுறாடே, இது எப்படி க்ளீன் பண்ணுறது? இது சரி வராது. க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஆள் தேவைப்படும். ஸோ இவனை மட்டும் நான் கொஞ்சம் ஆடு பார்த்து வாங்கிக்கிறேன். ஸோ கைஸ், தற்சமயத்துக்கு எந்த ஒரு ஆடும் இல்லைங்கிற காரணத்தினால நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். வாங்க நம்மளே க்ளீன் பண்ணுவோம். புதுசாக என்ன நமக்கு? ஓகே, இது க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இது ஓவர். ஸோ பக்கத்து ரூமே க்ளீன் பண்ணணும். மொத்தம் தான் 4 ரூமு, அதில் 3 ரூம் தான் அவைலபிளாக இருக்குது. 4வது ரூமுக்கு வந்து நம்ம காசு பத்தலை, பொருளாக வாங்கி போடணும். ஓகேங்க, க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமருக்கு ரூமை வந்து ரெண்டுக்கு விட்டுட்டு ஸோ அப்புறம் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. போய் அந்த டாஸ்க்கை பண்ணலாம். தம்பி கொஞ்சம் ஸ்பீக்கரம் போடா, நமக்கு நிறைய வேலை இருக்குது. இவ்வளோ பேர் நிற்கிறீங்களே, என்கிட்ட வெறும் 3 ரூம் தான்டா இருக்குது. போக போக தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ போக நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம். ஸோ கமான்
கமான்ங்க சார், நீங்கள் ஒன்றுமே கருப்பு கமலாசன் மாதிரியே இருக்கீங்க. வாங்க சார், நீங்கள் பார்க்க அப்படியே இந்த பச்சை கலர் சட்டை பார்க்க எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. விராட் கோலி மாதிரியே இருக்காரு. விராட் கோலி ஃபேன்ஸ் கமெண்ட்டில் கலை வெளியே ஊற்றாதீங்க, சும்மா என் மனசுக்கு தோணாதான் சொன்னேன். ஓகேவா? ஓகே, நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, போய் அது பண்ணலாம். ஓகே, ஒரு வேலையை பேச்சை மாற்றி சமாளிச்சாச்சு. ஓகே, உள்ளே போயிட்டு டேய் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பரவாயில்ல, சிப்ஸ் பாயிண்ட் வியாபாரம் ஆகுது. ஹை சார், வாட்ஸ்அப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 2 பாயிண்ட் வாங்கிக்கிறீங்களா? $20 சார். $4 $20 மாதிரி கிடச்சி. ஓகே, ஆஹா எவ்வளோன்னு பார்க்க மறந்துட்டேனே சார், ஒரு நிமிஷம். 4.00. ஓகே, 4.00. ஓகே சார், வெல்கம் பேக். ஐ மீன் கம் பேக். மறந்து போச்சு. சில்லறை கொடுக்கணுமா சார் உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளோ சார்? 59 ரூபா. ஆகா, அருமைடா. ஓகே 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 ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம்னால நமக்கு வேணால் சொல்லித்தராங்க. தேங்க்யூ சார். வாங்க சார், நிறைய சிப்ஸ் அள்ளி போட்டு போயிருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. $65 போடு சக்க. $65. ஸோ 50 10 60 65. ஓகே, தேங்க்யூ சார். வாங்க மேடம். அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா, வேற மாதிரி. நீங்கள் நிறைய தடவை கடைக்கு வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் தரேன். என்னக்கா ஒரே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு போகிறது. ஓகே, $5 $6. ஓகே, நாங்கள் எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம கம்பெனிக்கு மேலே சில பல பொருட்கள்லாம் வாங்கணும். போய் நம்ம அந்த வேலையை பார்க்கலாமா? ஸோ ஷாப்பிங் எதுக்கு நான் போய் கம்ப்யூட்டர்லேயே உட்காடுறேன். ஸோ இங்கேயே பண்ணலாம். ஸோ இருங்க பார்ப்போம். ஸோ ரேக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ரேக்கை ஃபுல் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவை. ஸோ மாதுளப்பழம் இருக்குது, மேங்கோ. ஸோ மேங்கோ $21. ஸோ ஓகே, அதை ஒரு இது ஆர்டர் போட்டுக்கலாம். அதுவே $39 வந்துச்சு. ஸோ அது போக வேறு பிக்கிலாம் வேணாம். ஸோ ஃப்ரூட்ஸு, ஸோ ஜங்க் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கூல்ட்ரிங்க்ஸுக்கு நமக்கு ஃப்ரிட்ஜ் வேணும். ஸோ சோப்பு கோல்கேட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்த இந்த ஆக்சசரிஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹெட்செட், ஸோ ஹெட்ஃபோன் இருக்கா? ஆர்டர் போட்டு தான் பார்ப்போமே. $55. சரி ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. ஸோ பார்க்கலாம். தம்பி மாம்பழம் வந்துருச்சு. ஹெட்ஃபோன் எங்கடா? ஓகே, ஹெட்ஃபோன் என்னடா டேபிள் ஏதோ ஒன்று இருக்குது. நான் இதை ஆர்டர் போட்டேன். நான் ஏதோ ஆர்டர் போட்டேன், என்னமோ வந்திருக்கு. சரி ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்குறேன். ஸோ அதெல்லாம் தேவையில்ல, கொடுக்காதீங்க, டைம் வேஸ்ட்டு. ஸோ மேலே வச்சிடலாமா மேங்கோவை? அதே இந்த ட்ரெயில மாம்பழத்தை வைக்க முடியாதா? இது தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா ஐயோ மாம்பழம் அழுகி போகுது, வேஸ்ட்டாக போகுது மாம்பழம் தெரிஞ்சு. ஸோ இதை கொஞ்சம் சரி பண்ணணும். அவசரப்பட்டிடியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டியே. ஸோ இது என்னடா இது? ஸோ இதான் மாம்பழம் வைக்கிறதுக்கான ட்ரேயா? இல்லை, இது நான் ஆர்டர் போட்ட மாதிரி தெரியல. அப்போ இது அதோட வந்த ஸ்பெஷல் இதாக இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, வாங்க எங்கேயாவது வச்சு பார்க்கலாம். என்னடா யூஸ் ஆக மாட்டேங்குது. அம்மா இது எங்கே வைக்கிறது? எங்கடா எங்கேயுமே வைக்க முடியல. இல்லை புரியலை, இது எங்கே வைக்கிறது? எங்கே வைக்கிற பொருளாக இருக்கும்? தெரிஞ்சு நம்ம தப்பான பொருளை ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, இது இப்போதைக்கு இங்கிட்ட கிடக்கட்டும். தம்பி அதை கொஞ்சம் தூக்குடா. இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும், போய் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பான பொருள் ஆர்டர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கி இது பண்ணி வைப்போம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சிமிலர் கேம் வேறு ஆடுறேன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பழங்களை வைக்கிறதுக்கான ட்ராக்கு $100. சரி எடுத்துக்க. ஸோ மாம்பழம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ அது வேணால் வந்துடட்டும். ஸோ இந்த கேப்பில் ரூமை வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி விடணும் மறுபடியுமா. ஸோ இப்போ நான் ரூமை போய் க்ளீன் பண்ணலாமா? ஸோ ஒருவேளை நம்மளுடைய பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்க, ஸோ கஸ்டமருக்கு ரூமை ரெண்டுக்கு விட்டுட்டு ஸோ பார்சல் வந்து போய் எடுக்கலாம். ஸோ நமக்கு இந்த இது மட்டும் இல்லைங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய பிரான்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. கேஸ் ஸ்டேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அன்லாக் பண்ண முடியும். ஸோ கமான் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு லக்ஸுரியான ஒரு ரூமையும் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து அது பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு லக்ஸுரி ஹோட்டலையும் வாடகைக்கு எடுக்க போகிறோம். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஹெட்ஃபோன் வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்ணிட்டே எங்கடா. ஸோ ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? நம்மளால் ஹெட்ஃபோன் இங்கே வைக்க முடியுமாங்கிற டவுட் எனக்கு இருக்குது. தம்பி இது கீழே போடு. ஸோ இருங்க, ஷாப்பிங்கில் போயிட்டு ரேக்கில் போயிட்டு இந்த ஹெட்ஃபோன்லாம் எங்கேயே எதில் மாதிரி விற்கிறது? நான் வேறு அவசரப்பட்டு எடுத்துட்டேன். ஸோ ஃப்ளோரு, ரேக்கு, ப்ராடக்ட்ஸு, பெயிண்ட்டு, சோஃபா, டிவி, ஸோ அந்த மாதிரியான இது. ஸோ இதில் தான் $50 போச்சா? நான் எதுக்கு ஆர்டர் பண்ணேன், என்னத்துக்கு ஆர்டர் பண்ணேன்னு தெரில. சரிங்க. ஸோ சிப்ஸு, டோனட்,
ஸோ சார்ஜர் இதில் தான் நான் இது ஆர்டர் பண்ணேன். எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸை எங்கே விற்கிறது? HDMI கேபிள் முதல் கொண்டு இருக்கே. சரி ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ ரேக்கில் அடுத்து ஒரு பிரிட்ஜை வந்து நான் ஆர்டர் போட்டுடலாமா? ஸோ பிரிட்ஜு ஃப்ரீசர் இருக்குது. ஸோ ஃப்ரீசர் பிரிட்ஜ் மாதிரி எதுவும் இருக்கா என்ன? ஸோ கைஸ் ஃப்ரீசர் தான் இருக்குது, பிரிட்ஜ் மாதிரி எதுவுமே கணக்கு தெரியல. ஓகே, இந்த இது மாதிரினா $300 இந்த ஃப்ரீசர். கீழே இன்னொரு ஃப்ரீசர் பார்த்தேனே, இது $800. ஸோ இப்போதைக்கு இந்த 300 இது ஃப்ரீசர் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, ஃபாஸ்ட் டெலிவரி ஒன்று மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ டக்கு டக்குன்னு ஒன்று நான் இது ரெடி பண்ணி கொடுங்க. டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க தம்பி, டக்குன்னு இறக்கி விடுயா. என்னடா தூக்கி போட்டு போகிறேன். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண மாம்பழ ட்ரீ ஒரு இடம் வந்துருச்சு. ஸோ இதை போய் டக்குன்னு இது பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ஓகே, இதை வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் வைப்போமா? ஸோ நைஸு. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ மாம்பழம் கிட்டு போகிறதுக்குள்ளே அதை கொஞ்சம் விற்றுவோம். ஓகே தள்ளுங்க. ஸோ ஓகே வித்தாச்சு. ஸோ நம்மளோட அடுத்த இடமும் வேணால் வந்துருச்சு. ஸோ அடுத்த டெலிவரியும் போய் வேலையை முடிச்சிடலாமா? டக்குன்னு டக்குன்னு தம்பி டக்குன்னு இறக்கி விடுப்பா. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரீசர் வேணால் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு போய் ஃப்ரீசர் வேணால் வச்சிடலாம். அவ்வளோ அத்தனை ஃப்ரீசர் எப்போ இதுக்குள்ளே வச்சிங்க? ஸோ ஃப்ரீசரை நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னு தோணுது. சரி ஓகே இருக்கட்டும். ஸோ ஃப்ரீசருக்கு தேவையான பொருளையும் நம்ம வைடாத இங்கே. ஓகே, ஃப்ரீசருக்கு தேவையான பொருளையும் நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. நான் இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த இதனால் கரெக்டாக நம்மளை வேலை பார்ப்போம். என்னடா? ஓகே ஓகே ஓகே, எவ்வளோ? ஓகேங்க. ஸோ $11 $20 ஓகேங்க. அப்படின்னா ஓகே ஓகே 50 60 ஓகே. வெல்கம் பேக். ஓகே ஓகே ஓகே, வாங்க சார் வாங்க சார். நீங்கள் பார்க்க அப்படியே கருப்பு கமலாசம் மாதிரி இருக்கீங்க. ஸோ கார்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கார்டு யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். தேங்க்யூ சார், வெல் பி பேக். வாங்க சார் வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேன். $0 80 ஸோ காய்ஸ், இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா நான் எப்போ என் பொழப்ப ஓட்டுறது? ஸோ 25 ஓகே 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 ஓகே. சரி சரி காய்ஸ், போயிட்டு வாங்க. ஸோ கஸ்டமர் கேர் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மாம்பழம் ஸோ அடுத்த மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள். ஸோ ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, அதை ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரீசர் ஆர்டர் போட்டோம்ல. ஸோ ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும். ஃப்ரீசரில் வைக்கிறதுனா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ், வேறு என்ன டூல்ஸு, டாய்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் அங்கே யூஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் இது. அப்போ இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் தான். கோல்டு ட்ரிங்க். ஸோ கோல்டு ட்ரிங்கில் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஸோ $103 வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேணால் வேலையை பார்த்துடலாம். டக்குன்றா தம்பி, டக்குன்னு இறக்கி விட. நான் போய் அடுத்தது. ஓ மை காட், ரூமை வாடகை விட மறந்துட்டு. அச்சோ. ஓகே, டக்கு டக்குன்னு போயிட்டு இதில் வேணா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ரூமை போய் வாடகை விடணும். என்னடா ஒத்தாளாக மாட்டிக்கிட்டேனே. இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சாலும் சரியாக வரும். தம்பி டக்குன்னு இருக்குது. ஸோ ஓகே. ஸோ நம்மளோட லெவல் இப்போ நான் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ டக்குன்னு ஸோ அடுத்தடுத்து நான் வேலையை டக்குன்னு பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி சிம்லர் கேம் உங்களுக்கு பிடிக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். எனக்கு ரொம்ப செம்மையாக பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஆனால் உட்காந்து நான் சிமுலேட்டர், அதாவது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் மட்டுமே தான் உட்காந்து இருக்கேன். அடுத்த வேலைக்கு இன்னும் போகவே இல்லை. ஸோ நான் போய் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் சூப்பர் மார்க்கெட்லேயே மாட்டிக்கிட்டேன். ரூம் ரெண்ட்டுக்கு விடணும். அடுத்து கேஸ் ஸ்டேஷன் வேறு ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேரா நான் இப்போ சேர் ஆர்டர் போட்டேன். சார் நான் சேர் ஆர்டர் போட்டேண்ணா? இல்லை எனக்கு ஞாபகம் இல்லையே. சேர் நான் ஆர்டர் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இருங்க, சேர் நான் ஆர்டர் போட்டேண்ணா? இல்லையே. ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். நான் சேர் ஆர்டர் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை புரியல. ஸோ ஓகே, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளை போய் அவங்கள பார்ப்போம். ஓகே, ஹை சார், என்ன ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறீங்க? சரி கொடுங்க. ஸோ $3 1 2 3 ஓகே. எடுத்துன்னு போயா. ஓகே. ஸோ மேம் வாங்க, 2 ஆப்பிள் வாங்கியிருக்கீங்களா? ஓகே. ஸோ நைஸு. ஸோ அடுத்து ஒரு $7.
ஓ ஓகே ஓகே 50 என்ன எடுத்துன்னு போங்க. ஸோ கைஸ், ஸோ மிகப்பெரிய வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டேன். ஓகேங்க, இப்போ போய்ட்டு நம்ம ஜிம்மை வந்துட்டு அன்லாக் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஜிம் அன்லாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. ஸோ பார்த்துருவோமா? ஓகே, ஜிம்மு வந்தாச்சு. இப்போ நம்மளால் ஜிம் அன்லாக் பண்ண முடியும். அது $15,000 இருக்குது. ஸோ பக்கத்தில் எம்எஃப்சி இருக்குது, இது $16,000. ஸோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகேங்க, ரூமையும் இந்த சூப்பர் மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் கேஸ் ஸ்டேஷன் சைடு போயிட்டு ஸோ அடுத்த வேலையை பார்க்குறீங்களா? ஸோ கேஸ் ஸ்டேஷன் சைடு. ஸோ இதுக்கு ஆடு பார்த்தா வெறும் $300. இது என்னது? ஓ, சிசிடிவி கேமரா. ஓகேங்க, ஸோ இது வெறும் $500 தான். ஸோ அன்லாக். ஸோ இது வந்து $13,000. $13,000 இல்லை, சாரி வாய் உளறிடுச்சு. ஆமாம், $13,000 தான். ஓகே, அக்காவை இப்போதைக்கு வேலைக்கு வைக்கிறதுக்கான டைம் இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு $500 இருக்குது. இது $1,500. ஆகா, இது $1,800. சூப்பரா. ஸோ இது நம்ம அன்லாக் பண்ணிடுவோம். ஸோ மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேஸ் ஸ்டேஷன். ஸோ கேஸ் இருக்கா என்ன தெரியலையே. ஸோ ரூம் இஸ் சரி. ஸோ ரூம் அடுத்து ரெடி பண்ணணும் போல். ஓகே, ஸோ ரூமு கொஞ்சம் இப்போ எப்படி கூட நம்ம டக்குன்னு போகலாம். ஸோ ரூமு, ஸோ இந்த ரூமு ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, இப்போ இந்த ரூமை போய் க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் கூட ஆகிக்கலாம். ஐ மீன் நம்ம எங்கே இருந்தாலும் சரி. ஸோ டக்குன்னு இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து மாறி கூட வந்துக்க முடியும். ஸோ 3 ரூமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வாடகைக்கு விட்டுலாமா? ஸோ டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு டக்கு நம்ம வாடகைக்கு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் அந்த ரூமை வாடகைக்கு விட்டால் தான் நமக்கு வேலை ஆகும். ஓகே. ஸோ நைஸ். தள்ளு. ஒத்தால வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேமில் ஒத்தால வேலை பார்க்குறது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. இந்த கேமை நான் ஒத்தால வேலை பார்க்க விட்டதுக்கு இவங்களை பாராட்டுறதா, இவ்வளோ வேலைகள்லாம் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறதா, இல்லை என்னடா இவ்வளோ வேலை கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு திட்டுறதானே எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அவங்க ரூமை கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்து போய் டக்குனு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் மேலே இருக்கா? எனக்கு டவுட்டாகவே இருக்குது. கேஸ் இருக்கா இல்லையா? ஸோ கைஸ், ஃபியூல் டேங்க் மேலே ஃபியூல் இருக்காங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். தள்ளுங்க, இதில் எப்படியா பார்க்க முடியுமா என்ன? இது எப்படி பார்க்குறது? மேலே ஃபியூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபியூல் கொண்டாத மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ கார்ஸ்லாம் வந்துட்டு தான் போகுது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா இல்லையா ஃபியூவில்? எனக்கு அது டவுட்டாகவே இருக்குது. ஸோ இங்கிட்ட வந்து எனக்கு கார் வாஷு $12,000. ஸோ அது இப்போதைக்கு தேவையில்லை, அடுத்தடுத்து கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன? ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, ஸோ அதை மறந்தே போயிட்டே. ஸோ ஸ்விம்மிங் பூலை போய் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம் இருங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலை அன்லாக் பண்ணிட்டோம். பட் ஏன் இவ்வளோ கன்றாவியாக இருக்குங்கிற டவுட் தான் எனக்கு இருக்குது. ஏன்டா இவ்வளோ கன்றாவியாக இருக்குது? ஸோ நானும் பீஸா விற்றதே இல்லையே. சரி ஓகேங்க, நமக்கு இங்கே நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூலில். ஸோ இதெல்லாம் நான் பார்ட் 2 உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோட பார்ட் 2 வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 1 தான் நான் அந்த ஃபுல்லாக அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே செலவு பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஐ மீன் சூப்பர் ஸ்டோர் அங்கேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து இந்த மாடலையும், ஸோ ஹோட்டல், அதுக்கப்புறம் ரிசப்ஷன், ஸோ அங்கிட்டு ஜிம் இருக்குது, ஸோ அப்புறம் அங்கிட்டு எம்எஃப்சி இருக்குது, அது போக அங்கிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது, ஸோ லாண்ட்ரி இருக்குது, ஸோ கார் வாஷ் இருக்குது, கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, பெருசாக போய்கிட்டு இருக்கு, நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்கிரேட் வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். ஸோ வீடியோ எடுத்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ அதனால தான் லைட்டாக அங்கேயே லேக் ஆகி உளர ஆரம்பிச்சிடுறேன். பரவாயில்ல விடுங்க, திருப்பி போக வந்தனா அன்லாக் ஆயிரும். ஸோ ஃப்ளோவில் வந்துடும் பேச்சலாம். ஓகே, பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.